கே.ஆர். ராசன் அவர்களுக்கு நம்ம கிராமத்தின் சார்பாகவும் நம் குடும்பத்தின் சார்பாக கொண்டாடி இருக்கிறேன். பொன்னாடை போட்டு கௌரவித்த விழாக்கிற்கு எங்கள் கலைஞர் சார்பாக நன்றி வணக்கம். Ladies and gentlemen, I think very much sorry. Morning, gentlemen, you good. Morning, Lord, please. Oh, what's the time? You told him to
territory right for mighty time. What the president? The good government is coming to India. Yet it has overcome to God or Kachmari. She had it for our post to do his other than company red. The earth to be one more put that very wall. Cut up a man, what's over there? A bunch of Kurichi. Oh, the Brahmas, she's a true, you're the listen. To this Brahmas, ready for this from Titanali. Boy, this seven, what's it better upon get put this, but police cut up a man, what's over there? A bunch of Kurichi. இவன் ஒருவன் மட்டும் ஆயுத ஆதிக்கத்தை அயோடு அழைக்க துதிக்கிட்ட அயோக்கியா. இந்த ஆங்கிலேயர் யார் என்று நினைத்தார்? உலகத்தையே ஆட்சி படைக்கிறதால் இந்த ஆங்கிலேயர் எனது சுற்றைய மகன நோக்கமே அகில உலகத்தையும் அடக்கியாள வேண்டும். அகில உலகத்தில் நாம் ஒளி இனத்தை பரப்ப வேண்டும். இந்த வெளி நோக்கத்தோடு தான் இந்த ஆங்கிலேய படைகளை நான்கு திசைகளாக பிரித்து நான்கு பக்கம் அனுப்பி வைத்தார் உத்தரிய மகாராணி. அப்படித்தான் எங்களுடைய படைகள் முதல் முதலாக இந்தியாவுக்கு வரும்போது இங்கிலாந்திலிருந்து பாய்மர படைகள் தான் முதல் முதலாக இங்கிலாந்தில் வரும்போது இந்தியாவில் தெற்கோடியில் தான் சென்னை தான் ஆங்கிலேய காலனி எடுத்து வைத்தார். அதாவது இந்த நாட்டை நாம் அடக்கி ஆள வேண்டும் என்ற வெளி நோக்கம். அப்போதுதான் தமிழ்நாட்டில் இந்த ஆங்கிலேயர் வியாபார காலனியை எடுத்து வைத்து அதன் அடிப்படையில் இந்த ஆங்கிலேயர் வியாபாரமாக எங்களது கிழக்கு திட்டமின்றி சென்னையில் தான் தெரிவினர். அதன் பின்னர் இந்த ஆங்கிலேயர் இந்தியா முழுவதும் நம்முடைய வியாபாரத்தை பெருக்க வேண்டும் என்ற வெளி நோக்கத்தோடு தமிழ்நாடு மட்டுமல்ல டெல்லி, கல்கத்தா, மும்பை, மகாராஷ்டிரா இப்படி பல மாநிலங்களில் இந்த ஆங்கிலேயர் கிழக்கு கம்பெனி நிறுவினர். இந்நாட்டை ஆட்சி வந்த ஆர்காட் நவாப் என்பவர்தான் தமிழ்நாட்டை ஆட்சி வந்த மன்னர். இவரை நம் கைப்பிடிக்கில் அடக்க வேண்டும். அப்போதுதான் இந்த தமிழ்நாட்டை இந்த ஆங்கிலேயர் கைப்பிடிக்கில் கொண்டு வர முடியும் என்ற நோக்கத்தோடு இந்த ஆங்கிலேயர் செயல்பட்டு ஆர்காட் நவாப் அவரை நண்பர்களாக பழகினர். அவர்கள் இந்த ஆங்கிலேயர் நண்பர்களாக பழகி எங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொண்டிருந்தார் நண்பர் ஆர்காட் நவாப். அதன் அடிப்படையில் ஆர்காட் நவாப்புக்கு நிதி நெருக்கடி தேவைப்பட்டது. அப்போதுதான் துறை அவர்களே
வசமாக சிக்கிக் கொண்டான் ஆர்காட் நவாப். இவனை இந்த மலையில் வீழ வைப்பது மிக எளிதாகிவிட்டது. எப்படியாவது தமிழ்நாடு முழுவதும் இந்த ஆங்கிலேயர் படையை அனுப்ப வேண்டும். அதற்கு என்ன வழி என்று திட்டம் தீட்டினார் இந்த ஆங்கிலேயர். ஆர்காட் நவாப் தாங்கள் கொடுத்த பணத்துக்காக இதுவரை தாங்கள் வட்டி கட்டவில்லை. ஆகையால் ஆர்காட் நவாப் அவர்களே, தாங்கள் எங்களிடம் வாங்கிய பணத்துக்காக தாங்கள் இதுவரை வட்டி கட்டவில்லை. ஆகையால் தாங்கள் வட்டியாவது கட்டி விடுங்கள் என்று நாங்கள் ஆர்காட் நவாப் கேட்டேன். ஆர்காட் நவாப் துரையவர்களே, இப்பொழுதும் என்னால் வறுமையில் தான் இருக்கின்றது, இப்பொழுதும் என்னால் வட்டி கட்ட இயல முடியாது என்று கூறிவிட்டார். அப்போதான் இந்த ஆங்கிலேயர் திட்டம் தீட்டினார். அப்படியேற்றார் ஆர்காட் நவாப் அவர்களே, தமிழகத்தில் குறுநில மன்னர்கள், அதாவது குறுநில மன்னர்கள், சிறு சிறு மன்னர்கள், தாங்கள் தமிழ்நாட்டில் எத்தனை பாலைப்பட்டு மன்னர்கள் இருக்கின்றனர் என்று கேட்டது. ஆர்காட் நவாப் தமிழ்நாட்டில் 72 பாலைப்பட்டு மன்னர்கள் இருக்கின்றனர். 72 வெரி குட், 72 பாலைப்பட்டு மன்னர்கள். அப்படி என்றால் ஆர்காட் நவாப் அவர்களே, தாங்கள் எங்கிலும் வாங்கிற பணத்துக்காக தாங்கள் வட்டி கட்ட தேவையில்லை. ஆகையால் தமிழ்நாட்டில் இருக்கும் 72 பாலைப்பட்டு மன்னர்களும் இந்த ஆங்கிலேயர் கடிபடிந்து அவர்கள் வரியை செலுத்த வேண்டும் என்று கட்டளையிட்டார். அப்போதான் ஆர்காட் நவாப் அவர்கள் அப்படியென்றால் தாராளமாக தமிழ்நாட்டில் 72 பாலைப்பட்டவர்களும் தாங்கள் வரி வசூல் செய்து கொள்ளலாம் என்று எங்களுக்கு கட்டளையிட்டார். அதன் அடிப்படையில் இந்த ஆங்கிலேயர் வரி வசூல் செய்து வருகிறார். தமிழ்நாட்டிற்கு 72 பாலைப்பட்டவர்களும் எமக்காட்சி போய் அவர்கள் செத்தடி வரிப்பணத்தை செலுத்தி நான் பண்ணலாம் வழங்கிட்டார்கள். ஆனால் ஒருவன் போல் மொட்டான் ஒருவன் மட்டும் இந்த ஆங்கிலேயருக்கு 7 வருஷமாக கப்பகிட்ட மதிக்கின்றான். எவன் ஒருவன் அப்படி என்றார். இந்த ஆங்கிலேயர் எவன் ஒருவன் இந்த ஆங்கில ஆதிக்கத்தை அடியோடு அழிக்க துடிக்கின்றானோ அவனை அடியோடு அழித்து விடுவான் இந்த ஆங்கிலேயர். அவன் யார் என்று கேள்விப்பட்டோம். இந்தியாவில் தெற்கோடியில் ஒரு சிறு கிராமத்தை ஆட்சி செய்து வருகின்றவன் பேடி போல் வந்தால் காட்டப்பவான். இவன் மட்டும் இந்த ஆங்கிலேயருக்கு பறிக்கத்தை மறுக்கின்றான். இந்த ஆங்கிலேயர் இதுவரை முன்வைத்த கால் பின்வைத்ததால் சரித்திரமே கிடையாது. பேடி போல் கட்டப்பவன், உன்னிடம் நான் வரிவசூல் செய்யாமல் நான் தாய்நாடு திருப்பி செல்ல மாட்டேன். நிச்சயம் உன்னிடம் வரி வசூல் செய்வேன். உன்னை நாடி வந்து கொண்டிருக்கின்றான் என் ஆங்கிலேயர். என் படை அனைத்தும் பின்னால் வந்து கொண்டிருக்கின்றது. இதோ என் படையை அழைத்து பிறகு சந்தித்து பார்ப்போம். நம்மிடத்தில் அனுவாதங்கள் ஏராளம் ஏராளம். இதுவரை எத்தனையோ இரும்பு கொட்டைகள் இருந்ததால் கூட்டுவாக்கியவர் இந்த அப்படி இருக்கையில் இந்த ஆங்கிலேயரை எதிர்க்காமல் துணிந்து விட்டான். எவன் ஒருவன் ஆங்கில ஆதிக்கத்தை அடியோடு அழிக்க துடிக்கின்றானோ அவனை அடிமட்டத்தோடு அழித்து விடுவான் இந்த ஆங்கில
நாட்டில் எத்தனை பாலைப்பட்டு மன்னர்கள் இருக்கின்றனர்? 72. 72 பாலைப்பட்டு மன்னர்கள் இருக்கின்றனர். இது நமக்கு எத்தனை பாலைப்பட்டு மன்னர்கள் அடிபணிந்து கப்பம் கட்டினார்கள்? 71 பாலைப்பட்டு மன்னர்களும் நமக்கு அடிபணிந்து கட்டினார்கள். ஏன்? இவன் ஒருவன் மட்டும் 7 வருஷமாக கிறிஸ்டியன் வளர்க்கிட்டான். அப்படி என்றால் இவன் ஆங்கிலேயரை எதிர்க்க துணிந்து விட்டான். இந்த ஆங்கிலேயர் நினைத்தால் இந்த நாட்டை ஒரு நொடியில் இப்படி சாப்பிட ஆக்கி விடுவோம். தெரியல பார்க்கும்போது தெரியல உன்னோட நானும் சாப்பிடுறா இதுவரை இந்த ஆங்கிலேயர் போர்க்களத்தில் என்றால் நம் படைகள் அனைத்தும் நம் படைகள் வரலை பார்த்தால் எதிரி படைகள் பின்னோக்கி சென்றுவிடும். அந்த அளவுக்கு இந்த ஆங்கிலேய படைகள் குவித்து கொண்டே வந்து கொண்டே இருக்கிறது. நம்மிடம் இருக்கும் அணுவாயுதங்கள் பீரங்கி குண்டுகள். இந்த ஒரு பீரங்கி குண்டுக்கு அவனால் பதில் சொல்ல முடியாது. அப்படி என்றால் நடிப்போல் கட்டப்பவன் உலகத்தில் முதலாக பறவை மோசலை கொண்டு வந்த ஆங்கிலேயர் ஒரு வரி வயசுல வைத்துக் கொண்டுதான் ஒரு நாட்டை முன்வழியில் நடத்தி செல்ல முடியும் என்ற சத்தத்தை கொண்டு வந்த ஆங்கிலேயர். உண்மையா? அப்படி இருக்கையில் இந்த நடிப்போல் கட்டப்பவன் இவனிடம் என்னென்ன படைகள் இருக்கின்றன? ஆயிரம் பலம் 100 பரிவாரம் 64 இந்த கஞ்சி தொட்டி வைத்துக் கொண்டு நமக்கு கப்பகிட்ட மறுக்கிட்டான் நம்மிடம் என்னென்ன படைகள் இருக்கின்றன? நம் படைகள் அனைத்தும் தயாரில் வைத்துக் கொண்டு வந்திருக்கின்றோம் இல்லையா? அப்படி என்றால் கட்டபொம்மன் அப்படி என்ன அவ்வளவு பெரிய கோட்டையா? இருப்பால் கட்டப்பட்ட கோட்டையா? மண்கோட்டை. ஒரு மண்கோட்டை வைத்துக் கொண்டா மணக்கோட்டை கட்டுகிறான் கட்டபொம்மன். இவன் கட்டியிருப்பது மண்கோட்டை. நாம் நினைத்தால் இந்த மண்கோட்டையை மண்ணோடு மண்ணாக சரி வைக்க முடியும். அந்த அளவுக்கு அணுசக்தி மீதவன் இந்த ஆங்கிலேயர். புரியுங்களா? நம்மிடம் எதிர்த்த படைகள் என்ன? உலகம் முழுவதும் ஆட்சி செய்து வருகின்றோம் ஆங்கிலேயர்களா? எதனால் நம் உலகம் முழுவதும் ஆட்சி செய்து வருகின்றோம்? நம் உச்சவாதத்தின் கட்டளை அனைத்து நாடுகளிலும் நம் மொழியை பரப்ப வேண்டும், நம் இனத்தை பரப்ப வேண்டும். அதாவது எல்லா நாடுகளிலும் இங்கிலீஷ் மொழி பேசப்பட வேண்டும். அனைத்து நாடுகளிலும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று அனைத்து மக்களால் போற்றப்பட வேண்டும் என்ற வெறி நோக்கத்தான் முக்கியவாதத்தின் கட்டளை. அதன் அடிப்படையில் இத்தாங்கிய படையில் உலகம் முழுவதும் பறந்து உலகத்திற்கும் 56 தேசத்தில் ஆங்கிலேயர் அடக்கி ஆகின்றார். இப்பொழுது இந்தியாவில் இந்த ஆங்கிலேயர் நேரத்தை கைப்பற்றி விட்டோம். இந்த சூழ்நிலையில் இவன் ஒருவன் இருக்கின்றான், கட்டபொம்மன் இருக்கின்றான், அடிமை. ஆனால் இவன் ஒருவனை இப்படியே விட்டு விட்டால் இருக்கும் 71 பாலைப்பட்டு மன்னர்களும் விழித்துக் கொள்வார்கள். அப்போ ஒன்று சேர்ந்து அனைவரும் ஆங்கிலேயரை எதிர்க்க துணிவிடுவார்கள்.
சேர்ந்துவிடும் Okay. ஆகையால் ஆகையால் இந்த கட்டப்பவனுக்கு ஓகே கொடுக்க போகும் தண்டனையை பார்த்து ஓகே சுற்றி இருக்கும் 71 சிற்றரசர்களும் இந்த ஆட்சிகளை எதிர்க்கும் சக்தி வரக்கூடாது. ஓகே 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 அதான் மிகவும் கடுமையான தண்டனை இருக்க வேண்டும். கடுமையாக இருக்க வேண்டும். ஓ ஓகே அவர் கொடுக்க போகும் தண்டனையே புதுவிதமாக இருக்க வேண்டுமா? ஓகே 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 அப்படினால் அப்படின்னா சரியா? ஓகே இப்போது பயிற்சி செய்து ஓகே மெதுவாக செல்வோம். ஓகே 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 சரியா? ஓகே அட்டென்ஷன் என்னைக்கு அட்வான்ஸ் கொடுத்த வாங்க. அடா அந்த ஒரு அத்தையை கூட பேச ஒரு அட்வான்ஸ் கொடுக்கலாம்டா நீங்களே கொடுத்தீங்க மாமன் டாக்டர் மாமனால கொடுத்தாங்க அட்வான்ஸ் மேன் ஓகே அட்டென்ஷன் அப்படியே பேசலாம் பூஜை நேரம் பேசி பூஜை கொடுக்குறேன் ஓகே சரியா? ஓகே அட்டென்ஷன் சரியா? ஓகே ஓகே சரியா? ஓகே அட்டென்ஷன் காரை வர சொல்லுங்க அட்டென்ஷன் சரியா? அட்டென்ஷன் ஓகே சஜா ஓகே ஸ்டார்ட் திஸ் ஸ்டாண்டர்ட் அட்டென்ஷன் attention ஸ்டார்ட் திஸ் standard அட்டென்ஷன் attention ஸ்டார்ட் திஸ் standard ஜெய் என்ன நீங்க என்ன பேசுறீங்க பட்டாமி பேசுறீங்க கம் ஆன் ஓகே ஸ்டார்ட் திஸ் மேன் ஓகே ஸ்டார்ட் திஸ் standard அட்டென்ஷன் attention ஓகே ஓகே சஜா ஓகே சரியா? ஓகே ப்ளஸ் ரைட் இந்த ரைட் எத்து ரைட் கண்ணே போட்டு வாட் யூ மீன் ரைட் லே மேன் ஓகே ரைட் ஓகே ஓயா அடிக்கறா லொக்கா ஓய் ஊருக்கு போற ஓ யூ ரெடி ஓகே ஊருக்கு போற உங்க போன் பேசி ஓ குட் சொல்லு ஓகே ஓகே ஓயா நீ போகாத தண்ணி வந்து விடாத நான் வந்து விடாத அம்மா இவருக்கு தண்ணி வந்தாலும் உள்ளிட்டு வந்துடுது. அவன் உனக்கு அந்த வந்து என்ன மேன் ஓகே சொல்லுங்க சரியா மேன் ஓகே ப்ளஸ் ரைட் ரைட் ப்ளஸ் லெஃப்ட் லெஃப்ட் ப்ளஸ் லெஃப்ட் லெஃப்ட் ப்ளஸ் ரைட் ரைட் ப்ளஸ் ரைட் ரைட் ப்ளஸ் லெஃப்ட் லெஃப்ட் ப்ளஸ் லெஃப்ட் நான் எப்போ ஓகே மேன் நானே திண்ணி ஓட்டிட்டு முடியாது நான் ஓட்டிட்டு ஓகே சஜா லெஃப்ட் குட் Okay. குட் வெரி குட் ஓகே ஓகே கரெக்ட்டா செய்யுங்க கரெக்ட்டா செய்யுங்க ஓகே சஜா நீங்க மட்டும் எப்படி செய்யணும்னு சொல்லுங்க கரெக்ட் நான் செய்யறேன் ஓ. ஓகே சஜா இவன் செஞ்சாலும் மறுபடியும் பாருங்க. அடுத்த பயிற்சி ஓகே 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 சஜா ஓகே sit down உட்கார்ந்துருங்க sit down man sit down stand man இந்த ரெண்டு ஸ்டாண்ட் இருக்கு எதுல stand ஓகே அது என்ன சவுண்ட் வருது ஒண்ணு கேட்கலையா எனக்கு ஒன்ஸ் மோர் sit down ஆடி stand man தூர் குடு குடிக்கிச்சு என்ன man வண்டிக்கு கிரீஸ் வைக்க மாட்டேன்டாங்க what please துரையே ஓ. இதுக்கு ஒரு சத்தம் கேட்குது என்ன சத்தம் இல்லை நேரம் அப்படி கேட்குது அந்த நாவல் இருக்கிற இசை கருவிகள் அது ஹார்மோனியம் அது ஒரு இசை harmonious அந்த பாட்டு கேட்கல good good எங்க தமிழ்நாட்டு இசை காதல தேன் ஊற்றுற மாதிரி இருந்தது oh good good இது ஏன் 6 மணி பெட்டின்னு பேர் வந்துச்சு என்ன 6 மணி வரைக்கும் தான் பெட்டி ஓ. அப்புறம் 6 மணிக்கு மேல பேர் ஒவ்வொரு பெட்டி அஞ்சலிக்கே வருது அது அஞ்சலை போட்டிடுவாங்க அது மிருதங்கம் அது ஒரு இசை okay good good நல்லா இனிமையா இருக்கு கேட்கும்போது காதல தேன் ஊற்றுற மாதிரி நரம்பு தோணிக்குது ஒவ்வொரு இசை காதல கட்டுமா மூணு வருஷம் வருது ஓ. அது ஆழ்வாங்க அது ஒரு இசை அது தானம் அது ஒரு இசை அதான் சை சப்பு சை எனக்கு சப்பு உங்களுக்கு கூடாது Good, good. இனிமையான இசைகள் இருக்கின்றன ஓகே ஓகே வெரி குட் ஓகே
குட் குட் அது சரிடா ஓகே Okay. ஓகே சுஜாதா ஓகே லெஃப்ட் மண்ணு பழக்காச்சு குட் 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 ஓகே ஸ்டடி ஆகிட்டா ஓகே ஓகே மேம் ஓகே நான் படைகளை தயார் இருக்கிறேன் அப்படி என்றால் ஓகே அதாவது கட்டபொம்மனை அவரை அழிக்க வேண்டும் என்றால் இனத்தை இனம் கொண்டு தான் அழிக்க வேண்டும் முன்னாள் நினைக்க வேண்டும் ஓகே அதற்கு சரியான நம்பர் ஓகே நமது நண்பர் எட்டப்பன் எட்டப்பனை வைத்துக் கொண்டு ஓகே சரியான திட்டத்தோடு செயல்பட்டு கட்டபொம்மன் சரியான பாடம் கொடுத்தவர்கள் அதாவது இது வீட்டுக்கால வைக்கிறார் காட்டுக்கால பிடிக்க வேண்டும் அப்படி என்றால் நமது கிளிக் இந்த கம்பெனிக்கு ஓகே நமது நம்பர் எட்டப்பன் என்று லெட்டர் கொடுத்தாங்க குற்றப்பத்திரிகை மழைக்காலத்து நனைஞ்சு போய் ஒட்டு போய் கிடந்திருக்கேன் எடுத்துருந்தது அப்படி சண்டை பார்த்தீங்கன்னா ஒரு தடவை உள்ள விட்டு ரேச ஊறி போடுறேன் ஓகே என்ன பண்ணுறது படிக்க வாங்க படிவா நான் படிக்கல இது படிக்கல நான் இந்த வேலைக்கு வந்திருக்கேன் ஒரு வயசுல அவளை செய்ய மாட்டேன் சரி நம்மளுக்கு அவனுக்கு படிக்க தெரியாது அவனுக்கு தமிழ் தெரியாது ஆமா வாய்ப்பு போ என்ன பண்ணு பூரா அப்படி எப்படி இருக்கு எதுக்காக போட்டாங்க என்னமா நீ யோசிப்பார் படிக்க முடப்பட்டே சமாளிப்போம் ஆட்டா கட்டா கட்டா மாட்டா கட்டா 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 மாட்டா கட்டா ஆடு மாட்டோடுமா நத்த சிவாவை பிடிச்சோ எப்படி 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 முற்றுவேடு ரொக்கா சமஞ்சது எப்படி சக்கரவள்ளி ஏஞ்சலங்க ஊதா கடல் பண் ஊதா கடல் பண் முற்றுவேடு உள்ள அடங்கா ஓ வாயில வைப்பேன் ஓடியது கொண்டு அடங்கு மாலே அடங்கு யாலே என்னதான் ஊ சொல்றாவு கும்பிடுறது தலைவன் 136 லட்சம் கொலை அதாவது எப்படி கும்பிடுறது தலைவன் 136 லட்சம் கொலை மிஸ்டர் வேளாண்டி கற்பனதவர் பாண்டியத்தேவர் தினி மெம்பர்ஸ் மண்டல் ஓ மை காட் சஞ்சா சஞ்சா அப்படி என்றால் நமது ஆங்கில கிளைத்தை சொந்த கஷ்டக்கட்ட 138 கொண்டை அது காவல் ஒவ்வொரு படிவாய் சஞ்சா இதை செய்திருப்போல் யாரா ஓ கட்டபொம்மன் தம்பி ஓ மக்கள் வச்சா சஞ்சா என்ன ஊக்கமே இருக்கு சஞ்சா இதுதான் சரியான சந்தர்ப்பம் நாம் இங்கே போட்டால முடிஞ்சு போட்டோ எடுக்க முடியும் ஏனென்றால் இப்பொழுது கட்டபொம்மன் நம்முடைய வசமாக சிக்க வேண்டாம் இந்த ஆங்கிலிகள் சட்டப்படி நாயை கொண்டாலும் குற்றம் இல்லாமல் கொள்ள மாட்டோம் அப்படியே குற்றம் செஞ்சிருந்தாலும் அவன் மீது இறக்க காட்ட வேண்டும் என்று இயேசுநாதர் அன்பு கேட்டார் அதன் அடிப்படையில் செல்வோம் ஆங்கிலேயர் எப்பொழுது வசமாக சிக்குவான் என்று நாம் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இப்பொழுது வசமாக சிக்கிக் கொண்டால் கட்டபொம்மன் நம்ம கிரிக்கெட் சுத்தமாக கஷ்டப்பட்ட 136 கொள்ளையை இருக்கின்றான் அது ஒரு குற்றம் அல்லவா அது காவல் வேண்டும் இல்லைங்கிறால் அவன் கோட்டை குத்தாளவன் பலிக்கு பலி ரத்தத்துக்கு ரத்தம் இடத்தை இறங்குண்டு அழிப்பது போல் அவருக்கு சரியான தண்டனை கொடுக்க வேண்டும் நம் படைகளத்தை தயார் வைத்துக் வேண்டும் நாம் செல்கின்ற மார்க்கம் சென்னை செங்கல்பட்டு திருச்சி திண்டுக்கல் மதுரை பத்ரகர் நாம் சாத்தல் கோட்பட்டி சீக்கிரமாக நாம் எட்டாவது சொல்ல வேண்டும் எட்டப்படி சந்திக்கிறார் சட்டம் பாலம் முடித்த முடியும் படைகளுக்கு சார் Right.
அப்படியே தான் அப்படின்னா இதோ பாரு நமக்கு எட்டப்பன் நான் எட்டப்பன் எட்டப்பன் ஓகே அரண்மனை தெரிஞ்சது ஓகே ஓகே சீக்கிரமா உள்ள சொல்லு யாருக்கு பாத்து ஆ ஹலோ நண்பன் எட்டப்பன் தம்பி ஹலோ எட்டப்பன் தலையாட்டினான் தான் இன்றைய வெள்ளைக்காக எட்டப்பலா சொல்லிவிட்டு குற்றாலம் சென்று விட்டால் அவருக்கு தேவையான உணவுப் பொருட்கள் கொடுத்திருக்கு மறுபடியும் சொல்லிவிட்டு இன்னும் ஒரு வழி காணவில்லை எதிர்பார்ப்போம் எட்டப்பன் தலையாடி இவர் நச்சுவாரிங்க குடியை தலை கடிச்சிருவார்ல எட்டப்பன் தலையாடி குற்றாலம் நீ எப்ப வந்து புறத்தை தூங்க வச்சிருக்கியா உபரமத்துறையா தலையாரி அப்போ என்ன சொன்ன என்ன சொன்ன அடே சிவா என்ன சொன்ன ஒழுக்கமா கமல் ஒப்பனுக்கு மட்டை எப்படி உடஞ்சா பாத்துக்க ஏடா இவ யாருங்க எப்ப பாரு அதுதான் தெரியுமா உனக்கு ஓட குறுக்கு முண்டா போகிட்டு போ சொல்லு யார் மணி என்னை பார்த்த புரியவில்லை உலகத்தை ஆசிரியர் மகிழ்ந்த புழுவன எவன எட்டப்பனை சந்திக்க இருக்கின்றோம் எட்டப்பன் கொண்டிருந்து வரும்போது யாரா எட்டப்பன் தலையாரி ஓ எட்டப்பன் கொண்டை தலையாரி எட்டப்பன் கொண்டை பாசுவா எட்டப்பன் கொண்டை பாசுவா அஸ்ஸலாம் ஓ வெரி குட் மர்ஷா தலையாரி தலைவர்களே அப்படின்னா எமது நண்பர் எட்டப்பன் எமத்தில் ஈரம் இருந்தார் எனது ஆயிரம் கிழக்கிட்டு சந்தபர கசகத்தா 136 கொலை அது காவலால் மூவரும் படுவார் இதை செய்திருப்பவர் கட்டப்படும் தன் மூவத்துறை என்று எமக்கு கண்ணில் இருந்தார் ஆகையால் கட்டப்பவரை சந்திப்போர் அவர் தமிழ் ஊமத்துறை பிடிப்பதற்காக இந்த ஆற்றிலே படகு விரைந்து வந்து இருக்கின்றன இதப்பா நம் படைகள் அனைத்தும் இங்கு தங்கி இருக்கின்றன அப்படின்றால் எமது வருவது எட்டப்பன் தாங்களை போடவில்லை தெரிந்தும் தாங்களுக்கு அனைத்து உணவுப் பொருட்களும் கொடுக்கும்படி சொல்லிவிட்டு குற்றாலம் சென்று விட்டார்
குற்றாலம் சென்றிருக்கிறார். அப்படின்னா என் படைகள் அனைத்தும் தங்குவதற்கு துறைவேளை ஏற்பாடு செய்ய வேண்டும். தாங்க அனைத்து உணவுப் பொருட்கள் வச்சிருந்தாலும் நீங்கள் ஆடுவதற்கும் பாடுவதற்கும் பெண் குட்டி இல்லாமல் இருக்க மாட்டீர்களா? 16 வயசுல ஒரு பெண் குட்டி உங்களுக்கு தயார் நெய் வச்சிருக்கு. குட் குட். 16 வயசா 91 வயசாவா? எது 91 வயசா? அது நீ பார்க்கிறவரை அப்படியே தானே இருக்கேன். இப்ப வரக்கூடிய 91 வயசா? இல்ல இல்ல இல்ல, இப்ப வரும் 16 வயசா இல்ல 91 வயசா இப்ப தெரிந்து கொள்ளுங்க. அதாவது எமது வீரர்கள் அனைவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், ஆடி பாடி மகிழ வேண்டும். அதற்காக டான்ஸ் ப்ரோக்ராம் ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள். எவ்வளவு அப்படின்னா நம் வீரர்கள் அனைவரும் தங்குவது சாப்பிடுவது ஏற்பாடு செய்திருக்கிறார். ஹலோ ஏய் அங்க வருதுடா. என்னடா செய்யறீங்க? என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? மாமா மாமா வணக்கம் மாமா. என்னை அழைத்த காரணம் என்ன மாமா? துறை துறக்கிறேன் மாமா. வேணாம்ப்பா. ஏன் மாமா? இல்ல துறைன்னு சொன்னீங்களே மாமா. இனிமேல் பிடிக்கல. நீங்க சொல்லி நான் தொடாம இருக்கலாம் மாமா. நம்ம இடத்துல துறைமார் வந்திருக்க பெரிய துறை உள்ளே இருக்கிறாரு. அவர் இந்த பையனை காமி. அவன் தான் ஏகி போய் கிடைக்கான். நல்லா இருக்கீங்க. கண்ணமெல்லாம் வீங்கி போயிருக்கு. இவர் தான் சின்ன துறையா மாமா? இவர் போய் என்ன திறக்கிறா மாமா? கண்ணன் தான் வீங்கிச்சுன்னா மகுதி வீங்கி போச்சு. ஏகி கிடைக்கான். இப்ப என்ன மாமா பண்ணணும்? யாரை செய்யணும்? அடுத்து அவர் பெரிய துறை. சீட்டு குளிக்க போடுங்க. அவன் இங்கே இதுக்கு உலக கூட போடுவேன். சீட்டு குளிக்க போடணுமா மாமா? யார் சொல்லுங்க அவங்க செய்வோம். அது என்ன போட்டாரா? போட்டேன் முருகன் போட்டேன். சொல்லுங்க. அவர் தான் பெரிய துறை. அப்படியா? மட்டும் கூட குளிக்க மாட்டாங்க. வருஷத்தா என்ன பண்ணணும்? வருஷம்னா பாட்டி சொல்றேன். ஓ பாட்டி சொல்றேன். என் பேர் குஞ்சாயி. சரி குட் குட். குண்டாடி குண்டாடி. ஓ அப்படி என்றால் எவ்வளவு நாடுகள் அனைவரும் சந்தோஷமா இருக்கிறது. ஆமா. அதற்காக ஆடி பாடி சந்தோஷம் இருக்கிறது. ஆமா. முதலில் எவ்வளவு வீரரை சந்தோஷப்படுது. இவரையா? சின்ன துறை. என் பேர் குச்சிமணி. பம்பி அடிச்சேடி பாம்பிடா போட்டேண்டி சிங்கிள் டபுள் ஆச்சு சிவப்பெல்லாம் விழுப்பாச்சு டக்கர் அடிக்கிறடி தாப்பல போவேண்டி நிக்கிறனா
நல்லா இருந்துச்சா சார்? திருவள்ளி இப்போது எங்க பொண்ணு பாடலை பாடி உங்க சின்னத்திரவர்களை குசிப்படுத்தி விட்டார். தாங்களுடைய பாடலை பாடி தாங்கள் குசிப்படுத்த வேண்டும். குட் குட் குட். Okay. 1 2 3 4 பிரியமையமாய் சம்மானம் கொடுக்க வேண்டாம். You how dance? It dance no. You why you dance? You why? சம்மானம் கொடு. சம்மானம். சன்மானத்துக்கு கொடுத்தாலும் சரி, அவன் சாமான் கொடுத்தாலும் வாங்கிட்டு வாங்க மாமா. Once more, let do it. இல்ல சித்தி ஆயிடுச்சா? Once more, let do it. Come on. துறைவர்களே, இப்போது நம்மளாம் ஆடி பாடி விளையாடி கொண்டிருந்தோம். கை சுத்த முடியாத கட்டபொம்மர்கள். ஆகையால் 1000 கம்பம் 100 வரிவாரம் 64 படை வீரர்கள் அனைவரும் திருச்செந்தூர் சென்று விட்டார்கள். ஆனால் இப்போது மட்டும் தனிமைக்கு கட்டபொம்மர்கள். இப்போது போனால் கைது சென்றுள்ள கட்டபொம்மர்கள். குட் 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 குட். அதாவது 1000 கம்பம் 100 வரிவாரம் 64 படைத்தலைவர்களும் இவன் தோழர்களுக்குள்ளே காதலுக்காக திருச்செந்தூரை சென்றிருக்கின்றார்கள். வசமாக சிக்கிக்கொள்ளா. அப்படியென்றால் எமது படைகளை இரண்டாக பிரிக்க வேண்டும். ஆனால் கட்டபொம்மன் மட்டும் கோட்டையில் தலைமையில் இருக்கின்றார். இதுதான் சரியான சந்தர்ப்பம். நாம் இங்கே போஜால மூச்சுவில் போட்டிருக்க வேண்டும். என் படைகளை இரண்டாக பிரித்து ஒரு படையை தாவர வட்டமாக அழைத்து செல்கிறேன். இந்த படையை வைத்து போஜால மூச்சுவில் படையெடுக்கின்றேன். வெரி குட். தகுந்த நேரத்தில் தகுந்த ஐடியா கொடுத்தீர்கள். அப்படினால் தாங்கள் சென்று வரலாம். தாங்கள் போகும் மார்க்கம் எந்த மார்க்கமாக செல்ல வேண்டும்? தாமரை மார்க்கமாக செல்ல வேண்டும். பிரிய படையில்